டென்னிசி தமிழ் சங்க சொந்தங்களுக்கு என் இனிய காலை வணக்கம். நான் பத்மரேகா ரிஷிகேசவன். இன்று நாளும் ஒரு குறள் வரிசையில் நாம் காணவிருக்கும் குறள் பால் பொருட்பால், அதிகாரம் 50, இடனறிதல், குறள் எண் 491. குறள்: தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. விளக்கம்: தொடங்கற்க எவ்வினையும், நாம் எந்த ஒரு முயற்சியையோ அல்லது திட்டத்தையோ துவங்குவதற்கு முன் எல்லற்க முற்றும், அந்த திட்டத்திற்கு எந்த விதமான தடங்கல்கள் அல்லது தடைகள் வரலாம் என்பதை நன்கு ஆராய்ந்து இடங்கண்ட பின் அல்லது அந்த தடைகளை தவிர்க்கும் வண்ணம் சிறந்த இடத்தை தேர்ந்தெடுத்து நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை இக்குறள் வலியுறுத்துகிறது. உதாரணமாக, ஒரு அரசன் தன் பகைவரை முற்றுகையிட வேண்டும் என்ற திட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த திட்டத்திற்கான தகுந்த இடத்தை தேர்ந்தெடுக்காமல் செயல்படுத்த வேண்டாம் என்பதை இக்குறள் அழுத்தமாக வலியுறுத்துகிறது. நாமும் நம் திட்டத்தை செயல்படுத்தும் போது அதற்கான தடைகளை நன்கு ஆராய்ந்து அந்த தடைகளை தவிர்க்கும் வண்ணம் சிறந்த இடத்தை தேர்ந்தெடுத்து செயல்படுத்தி வெற்றி காணுவோம் என்று கூறி மீண்டும் குறள்: தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. மீண்டும் ஒரு குறளில் சந்திக்கும் வரை வள்ளுவம் பயில்வோம், நெறியுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.